ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு அன்னாச்சி பழம் மற்றும் தயிர் சேர்த்து உண்ணுவதால் என்ன பலன் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இது சுவையும் ஆரோக்கியமும் சேர்ந்த ஒரு சிறந்த உணவாகும். கோடை காலத்தில் உடலை குளிர்ச்சியாக்கி புத்துணர்ச்சி தருகிறது. இயற்கையான உணவாக இருக்கிறது. அன்னாச்சியில் விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக உள்ளது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது. அன்னாச்சில் உள்ள பிரைமோலின் என்ற என்சைம் செரிமானத்தை மேம்படுத்துகிறது. தயிரில் உள்ள புரோபயாட்டிக் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது. அன்னாச்சி மற்றும் தயிர் சேர்த்து சாப்பிடும்போது செரிமானம் சீராகிறது. அன்னாச்சி தயிர் உடலை உஷ்ணத்தை குறைத்து உடனடி சக்தி தருகிறது. சோறு மற்றும் உடல் வெப்பத்தை குறைக்கிறது. உடல் எடை குறைக்க விரும்புவோருக்கு ஒரு சிறந்த ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் ஆகும். இதை கலோரி குறைவாக இருப்பதால் ஆரோக்கியமான டெசர்ட்டாக பயன்படுத்தலாம். இது சருமத்தை பிரகாசமாக வைக்கிறது. காலை மற்றும் மாலை நேரங்களில் ஸ்நாக்ஸ் ஆரோக்கியமான இனிப்பு உணவாக அன்னாச்சி மற்றும் தயிரை தயாரித்து சாப்பிடலாம். சுவையான உணவும் ஆரோக்கியமும் ஒன்றாக வேண்டும் என்றால் அன்னாச்சி தயிரை உணவில் சேர்த்து ஆரோக்கியமாக வாழலாம். அன்னாச்சி பழத்தை துண்டாக கட்டி மிக்சியில் தயிருடன் சேர்த்து தேவைக்கேற்ப தேன் கலந்து பருகலாம். இதோட கலோரிஸ் என்னன்னு பார்க்கலாம். 100 கிராம் கலோரிஸ் வந்து 50 கலோரிஸ் இருக்குது. காப்ஸ் வந்து 13 கிராம் இருக்குது. நேச்சுரல் சுகர் 10 கிராம் இருக்குது. ப்ரோட்டீன் 5 கிராம் 0.5 கிராம் இருக்குது. ஃபேட் 1 கிராம் இருக்குது. ஃபைபர் ஃபைபர் 14 கிராம் இருக்குது. விட்டமின் சி 47 மில்லிகிராம் இருக்குது. விட்டமின் ஏ 3 மைக்ரோகிராம் இருக்குது. B6 0.1 மில்லிகிராம் இருக்குது. பொட்டாசியம் 9 மில்லிகிராம் இருக்குது. மெக்னீஷியம் 12 மில்லிகிராம் இருக்குது. கால்சியம் 13 மில்லிகிராம் இருக்குது. வாட்டர் கண்டென்ட் 86% இருக்குது. அன்னாசியில் உள்ள பிரைமோலின் என்சைம் செரிமானத்தை சீராக்கி உடல் அழற்சியை குறைக்க உதவுகிறது. நாம் இதை பயன்படுத்தி பலன் பெறுவோம். தேங்க்யூ.